சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ ஆப்தன் சபாவின் மதுரையில் சபரிமலை தரிசனம். ஐயப்பனும் நாமம், தத்துவமசியான மகர ஜோதி மண்டல பூஜையில் அபிஷேகம், ஆராதனை, படிபூஜை ஆகியன ஐயப்பனின் அருளால் நிகழ இருக்கிறது. இறைவனின் ஆசையோடும் குருநாதரின் வழிகாட்டுதலோடும் ஆப்த நண்பர்களின் துணையோடும் உங்கள் ஸ்ரீ ஆப்தன் சபா 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மதுரையில் சபரிமலை தரிசனம் தத்துவமசியான மகர ஜோதியாய் தெய்வீகமாக நிகழ இருக்கிறது. மாலை 3:30 மணி அளவில் பெண் பக்தர்கள் கலசங்கள் எடுத்தும் குழந்தைகள் இருமுடி சுமந்தும் சுவாமி ஐயப்பனை பூப்பல்லக்கில் பக்தியோடு அழைத்து வர இருக்கிறார்கள். மாலை 4 மணிக்கு ஐயப்ப பக்தர்கள் நம் அனைவராலும் சுவாமி ஐயப்பனுக்கு 18 வகையான அபிஷேகங்கள், ஆராதனை, படிபூஜை, புஷ்பங்கள் சமர்ப்பணம், பக்தி இசை ஆகியன உங்கள் மனசுக்கு நிறைவாய் நிகழ இருக்கிறது. ஐயனின் அருளால் வருடந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மண்டல பூஜை இந்த வருடம் ஐயன் காட்சி தருகிற தரிசன நாள் 26/12/2024 வியாழக்கிழமை. தரிசன நேரம் மாலை 3:30 மணி முதல். நாம் ஐயனை தரிசிக்கும் இடம் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், காமராசர் சாலை, மதுரை. மதுரையில் சபரிமலை தரிசனம் தத்துவமசியான மகர ஜோதியாய் உங்கள் ஆப்தன் டிவி யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறது. வரும் இடம் கோயில் என்பதால் காலணிகள் அணிவதையும் காணிக்கை அளிப்பதையும் தவிர்க்கவும். முன்னோருக்கு ஆறுதலாய், இளையோருக்கு மாறுதலாய் உங்கள் ஸ்ரீ ஆப்தன் சபா. அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள், ஐயப்பனின் அருளை பெறுங்கள். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையா.